வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் கிளம்புறதாவே இருந்துச்சு. ஒரு வில்லே ஏறி உட்காந்துட்டான். ஹாய் சொல்லு சொல்லு. அப்போ வா திருப்பிலச்சு திருப்பு வீட்டுக்கு திருப்பு. ஹாய் சொல்ல மாட்டேங்கான், பேச மாட்டேங்கான். வாய் இல்லையாங்க? என்னங்க ஹாய் சொல்லுங்க. எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? அந்த கிஃப்ட்டு அத்தைக்கும் மாமாவுக்கும் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். மதுரைக்கு தான் நம்ம போகிறோம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஒரு ஷார்ட்ஸில். ஸோ அதனால் மதுரைக்கு தான் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். தர்ஸ்குட்டி வர்றது பிளானே கிடையாது ஆக்சுவலி. அழுதான், எனக்கு மனசே கேட்கல. பக்கம்னா கூட விட்டுட்டு போயிடுவேனா, எனக்கு தூரமாக இருக்கும் போது அழுக வச்சுட்டு போவோம் மனசில். உட்கார்றா ஏறா வண்டியில், என்னடா வாடா அப்படின்னு சொல்லி பர்த்டே ட்ரெஸ் 2 ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கோம். அதில் எந்த ட்ரெஸ் அவனுக்கு நல்லா இருக்கோ அதை போட்டு விட்ருவோம். என்னடா செல்லம்? தங்கம் சமத்து பிள்ளையா வருமா என்னம்மா? சரி இப்போ போய்கிட்டே இருக்கோம். ட்ராவல் விளாக் எல்லாம் சேர்த்து நீங்கள் மதுரைக்கு போகிற விளாக் எல்லாமே பார்ப்பீங்க. பாருங்கள், தொட்டை கட்டிக்கிச்சே. மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ் மாதிரி ஆயிரும் போலடா எனக்கு. டீ குடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணும்? கையில வந்து டீக்கு குடிச்சிருக்காங்கம்மா. எது வேணும்? அப்பா வாங்கப்பா, அப்பா வாங்க. அம்மா அப்பா வாங்க சொல்லாரு. வெயில் அடிக்க இப்படி வச்சுக்கிறேன் அம்மா. இந்த அப்பா டீ எடுத்துட்டு வந்துச்சு பாரு எனக்கு. வருஷனுக்கு வந்து இங்கே வந்து போட்டாச்சு நம்ம. சரி தொடச்சி விட்டு சரி கிளம்பியாச்சு. ஸோ பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக போகிறோம். பாதி அவன் கோட்டு தான் ஃபுல்லாக இருக்கு அவனுக்கு. ஓகே. கழட்டி போட்டு எப்படி ஒய்யாரமா படிச்சிருக்கான். ஒய்யாரமா டிஜேலாம் வச்சு நல்லா இருக்கு. இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கு. என்னடா லட்சுமா? ஸோ நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் லட்சிட்ட, என்னன்னா தர்ஷ்குட்டியோட ஏதாவது ஒரு பர்த்டேயை இதே மாதிரி ஓப்பன் பிளேஸில் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணி வைக்கணும்னு ஆசையாக இருக்கு. கன்ஃபார்ம் வச்சிரும். நல்ல நாளுக்கு இந்த மாதிரி பண்ணிரோமா? ஆனா எந்த பிறந்த நாளுன்னு தெரியல. என்ன லட்சுமா? எந்த பிறந்த நாளும் தெரியல. பட் ஆனா ஏதாவது ஒரு பிறந்த நாளுக்கு அப்படி வச்சிருவோம். இல்ல ஏன் பிறந்த நாளுக்கு கூட வைக்கலாம். பொண்டாட்டிக்கு நீ வைக்கலாம். நமக்கு என்ன பிறந்த நாள்? பிள்ளைக்கு தான் பிறந்த நாள். அப்படிலாம் இல்ல. நடக்கும்போது பாத்துக்கோ. சொல்லிட்டேன், சர்ப்ரைஸ் பண்ணிடாதடா இந்த வாட்டி எதுவும் இந்த மாதிரி. பண்ற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. பண்ணுவான். என்னடா பெருசா பண்ணுவ? டேய் உன் அண்ணன் வரலையாடா? உன் அண்ணன் ஆளே காணோம். தர்ஷா கும்பா சொல்லுங்க வந்துருவான். ஏய் தர்ஷா அண்ணா இருக்காங்கடா. ஒரு அண்ணா விளையாட உனக்கு. ஹாய் சொல்லு மாப்ள. ஹாய் சொல்லு. ஆகி என்னன்னு கேக்குறியால? என்னப்பா டான்ஸ் ஆடு.
கீழே அத்தை கொடுத்துட்டேன் பிச்சை அவனுக்கு உடனே பிச்சிடணும் அவன் இதை வாங்கினதுல இருந்து சொல்லிட்டு இருக்கான் சர்ப்ரைஸ் எனக்குன்றவன் வா போ திரும்புங்க வாடா இப்படி பிடிச்சி கீழே இறக்கி பிடி கீழே இறக்கி வா 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 போ நட முன்னாடி நட அவனே வந்துட்டு யாரு இருக்க நம்ம செல்ல தூக்க வராங்க அப்போ நீ ஒன்று உள்ள போய் நின்றுக்கிறான் நம்ம 4 வருஷம் கேமரா பாருங்க இங்க பாருங்க அழகா இருக்கணும் எதுவுமே தேங்க்ஸ் நல்லா இருக்கும் சாப்பிட உட்காந்தாச்சு மழையில் நனைஞ்சிட்டே சாப்பிட போறோம்டா இப்போ ஃபைனலி வந்து தென்காசி நைட்டு 1:30 கரெக்டாக வந்தோம். 1:30 வந்தாக்கில் இப்போ தான் எந்திக்கிறோம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எந்திச்சு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு சரி வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஃபங்க்ஷன் நல்லபடியாக சூப்பராக எல்லாருமே பார்த்தோம். நல்லபடியாக நடந்து முடிஞ்சு. அதோட நிறைய யூடியூபர் வந்திருந்தாங்க. நாங்கள் இப்போ செல்லில் பார்த்தவங்க பார்க்காதவங்க முதற்கொண்டு நேற்று நிறைய பேரை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று அந்த ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு தெரியாதவங்க நாங்கள் பார்க்காதவங்கலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லபடியாக ஃபங்க்ஷனும் முடிஞ்சு. இவங்க யாருன்னு கண்டிப்பாக தெரியும். இப்போ ரீசெண்டாக விக்ரம் படத்தில் கூட அந்த சிஸ்டர் வந்து நடிச்சிருந்தாங்க. 2 சீன் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பெனான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய மோஸ்ட்லி நிறைய வீடியோ வந்து அவங்க நிறைய வீடியோ ட்ரெண்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு தான் ரிசப்ஷன் நம்ம நைட்டு சூப்பராக இருந்துச்சு. பிளேஸும் சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போயிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறதுனால நாங்கள் சாப்பிடணுமே உடனே ஆக்சுவலி சாப்பிட்ட உடனே கிளம்பிட்டோம். ஏன்னா மணி அப்பயே 9 அந்த டைம் ஆயிடுச்சு. அதனால சாப்பிட்ட உடனே கிளம்பிட்டோம். ஸோ மதுரைக்கு போயிட்டு அப்படியே வெங்கடண்ணா பார்த்துட்டு, ஏன்னா வெங்கடண்ணா ஒய்ஃப் வந்து அபி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நாங்கள் முடிஞ்சதும் போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா சீக்கிரம் முடிஞ்சிரும். ஒரு 7 மணிக்கெலாம் போயிடுவோம். போய் பார்த்துட்டு வருவோம்னு நான் போனோம். பட் ஆனால் என்ன போய் ஒரு 10 மணி ஆயிடுச்சு. ஏன்னா மதுரை அவுட்டரில் வச்சுருந்தோம் திருச்சி ரோட்டில். அங்கேருந்து உள்ளே வரதுக்குள்ளேயும் போதுமான ஆயிடுச்சு. நைட்டு டிராஃபிக் வேறு முடிச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே நைட்டு அப்படியே 10 மணி இருக்கும் சம்திங் இருக்கும். 10 உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு தான் இங்கே வந்து இங்கெல்லாம் மழை சரியான மழை வேற. இதுவாக வந்து போட்டு நாங்கள் பாடு ரோட்டில் வண்டியை போட்டு நாங்கள் பாடு வந்து படுத்து தூங்கிட்டோம். வீட்டுக்கு முன்னாடி தான் பாதை இல்லை அது. பொதுவாக இப்போ எல்லாம் வண்டி எடுக்கிறாங்க. வேற வீட்டு பக்கம் எதிர்த்துல வேற வீடு கட்டிட்டு இருக்காங்க.
ஸோ அதனால் நைட் 1:30 கரெக்டாக வந்தோம், தூங்கிட்டோம். எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷனுமே, செம்மையாக ஸோ அடுத்துமே ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அதுவுமே நம்மளோட ஃபேமிலி. உங்களுக்கு அந்த பொண்ணு கண்டிப்பாக தெரியும், அங்கே நம்ம கண்டிப்பாக போகிறோம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் வீடியோ வரும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷ்குட்டி ஸ்கூல் சேர்க்குற வீடியோ வரும். ஒன்றுனா போடுற முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்க முடியாது. உங்களுடைய எலியா கப்பல்ஸ் லெக்சர். பை பாய்.